தூதுவளை இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூங்காமதான் இழைச்சு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா. 90 காலகட்டங்களில் ஒரு அதிகாலை சூரியன் பூத்த போல ஒரு அமைதி தவழும் முகமாக ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க பேரு தான் மீரா. பார்த்ததும் பிடித்து போகும் வசீகரமான முகம், கதாநாயகியாக நடிக்க எனக்கென்ன குறைச்ச என்று இவருடைய பார்வையும் புன்னகையும் சினிமா கேமராவையே கேள்வி கேட்டிருக்கலாம். நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ, இந்த தலையெழுத்து என்று ஒன்று உண்டு. அது இந்த அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருந்தால் தான் இந்த சினிமா துறையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அழகும் திறமையும் இருந்தால் கூட இந்த சினிமா துறையில் மட்டும் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக எத்தனையோ பெரிய நடிகைகளின் தாய்மார்களெல்லாம் ஆதி காலத்தில் இந்த சினிமா துறையில் வந்து அவர்கள் நினைத்த இடத்தை பிடிக்க முடியாமல் போய் என்னால் இந்த சினிமா துறையில ஒரு பெரிய நடிகை ஆக முடியலையே அப்படின்ற ஒரு வலி அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அந்த வலிக்கு மருந்து போடுறதுக்கு தான் தன்னுடைய பெத்த பிள்ளைங்களே அந்த சினிமா துறையில இறக்கிவிட்டு அந்த வலிக்கு மருந்து போட பார்ப்பாங்க. ஆனால் அங்கேயும் சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி என்ற ஒரு நிலைமை வரும்போது பாவம் இந்த கலையார்வம் கொண்ட உள்ளங்கள் என்ன செய்யும்? நடிகை மீரா இவர் கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு மலப்புரம் ஜில்லாவைச் சேர்ந்த ஒரு மலையாள பெண்குட்டி ஆவார். இவருடைய அம்மா சின்னு என்ற மல்லிகா அங்கே கலாமண்டலம் என்ற ஒரு கலைக்குழுவில் ஒரு பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்சராக இருந்தவர். காலப்போக்கில் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி வந்தபோது பழைய மலையாள திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டு வந்தவர். அந்த காலத்தில் இவங்களுக்கு சினிமா வாய்ப்புன்னு வந்ததும் ஆகா, இனிமே நம்ம ஒரு பெரிய நடிகை ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க நினச்ச அந்த இடத்தை அவங்களால தொட முடியலை. குறிப்பிட்ட அந்த ஒரு பெருமை அவங்களால தேடி கொடுக்க முடியலை. ஆகா, என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்கு கவலைப்படணும்? என்னால் முடியாததை என் பொண்ணு மூலமாக நான் சாதிச்சு காட்டுறேன், என் பொண்ணை நான் ஒரு பெரிய நடிகையாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் டான்ஸு குச்சிப்புடின்ட்டு மீராவுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து மெருகேற்றி வந்தாங்க. இந்த மலையாள சினிமா நமக்கு கை கொடுக்குமா இல்லையான்னு தெரியல. பேசாமல் மெட்ராஸுக்கு போயிட்டு தமிழ் படங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ரயிலேறி வந்தவங்க தான் சென்னைக்கு. மகளை எப்படியாவது ஒரு பெரிய நடிகாக்கி காட்டணும்னு அவங்க எடுத்த ஒரு தீவிர முயற்சியில் அவங்களுடைய முயற்சி வீண் போகலை. அப்படி கிடைத்த வாய்ப்பு தான் மலைச்சாரல் என்ற திரைப்படத்தில் மகளுக்கு முதலாக கதாநாயகியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மலைச்சாரல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழும் மக்களின் கதையை சொல்லும் ஒரு கதைக்களமாக இருந்தது. இந்த படத்தில் பாட்டு நல்லா இருந்துச்சு, கதையும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நடித்தவங்கெல்லாம் புதுமுகங்களாக இருந்ததுனால அந்த காலத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் வந்து போச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அதுக்கடையில் வெள்ளையத்தேவன்னு ஒரு படம் கிடச்சிது மீராவுக்கு. ராம்கி நடித்த படம். கனகா கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. ராம்கியோட தங்கச்சியா மீரா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம். கேரக்டர் கம்மியாக இருந்தால் கூட அந்த தங்கச்சிக்காக தான் அந்த படத்தோட கதையே. பாசமான அண்ணன் தங்கச்சியோட அழுத்தமான கதை. தங்கச்சி ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுவாங்க. அவங்கள யாரு கொண்டாங்க, அவங்கள எப்படி பழி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த படத்தில் தங்கச்சிக்காக 2 பாட்டு இருக்கும். அருமையான பாடல்கள். வானத்திலிருந்து மண் மீது வந்து சங்கீதம் பாடும் தேவதையே, மேகத்திலிருந்து தேவர்கள் தூவும் சந்தோஷமான பூமழையே. இந்த பாட்டு ஒன்று. அப்புறம் தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க கொலுசு, முத்தார மூக்குத்திகள் 10 தினசு. இந்த பொண்ணு மீராவுக்கு கிடைக்கிறது என்னமோ தங்கச்சி வேஷங்களும் குணச்சித்திர வேஷங்களும் தான். ஆனா எல்லா படத்துலயும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு அருமையான பாட்டு இல்ல 2 பாட்டு நச்சுன்னு அமைச்சிருக்கோம். இந்த வெள்ளைத்தேவன் படம் ஃபர்ஸ்ட்லேயே ரிலீஸ் ஆயிடுச்சு போல, 1990 ரிலீஸ் ஆயிடுச்சு போல. அதனால இந்த படத்தில் அவங்க தங்கச்சி கேரக்டரில் நடித்ததுனால இந்த அம்மாவுக்கு அப்படியே இந்த தங்கச்சி வேஷத்துக்குன்னு அப்படியே முத்திரை குத்தி விட்டுட்டாங்க. மலைச்சாரல் படம் கொஞ்சம் முதல்ல வந்திருந்தா கூட அவங்களுக்கு அப்படியே அந்த கதாநாயகின்ற அந்த ரூட்லேயே அப்படியே போயிருக்கலாம். அதே மாதிரி விசேகர் இயக்கத்தில் 1991 பொண்டாட்டி சொன்னா கேட்கணும்னு பானுப்பிரியா கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அதில் மீராவுக்கு ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமை பொண்ணோட கதாபாத்திரம். பானுப்பிரியாவுக்கு டஃப் நடிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரமாகவே அமைஞ்சது. அவங்களுடைய அந்த முகத்துக்கும் அவங்களுடைய அந்த அமைதியான முகத்துக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் அப்படி ஒரு பொருத்த. படத்துலயும் மீராவுக்கு ஒரு அருமையான பாட்டு இருக்கும். வந்தாளி தெற்கு சீமையிலே பானுப்பிரியா பாடுவாங்க. மீரா கல்யாண பொண்ணு, அவங்கள குதூகலப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு வரும்.
இந்த படம் மீராவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருச்சு. ரசிகர்கள் மத்தியில் மீராவோட முகத்தை ஒரு நல்லபடியாக ஒரு அடையாளம் காட்டி எடுத்துகிட்டு போன படம்னு கூட இந்த பொண்டாட்டி சொன்ன கேட்கணுன்ற படத்தை நம்ம சொல்லலாம். அப்புறம் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து விஜயகாந்தோட அக்கா பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாமுண்டி படத்தில் வந்து சரத்குமாருக்கு தங்கச்சியை நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு விதவை கேரக்டரில் வருவாங்க. அதுவும் வந்து ஒரு அனுதாபம் கலந்த ஒரு கண்ணீர் கதையாக தான் நல்ல ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அப்போ 90 காலகட்டங்களில் பெரிய நடிகர்களான பிரபு, சத்யராஜ் போன்ற படத்துல எல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சது. அப்போ வந்து தாய் மனசுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து ஆனந்த் கதாநாயகனாக நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பப்புலுவுக்கு ஜோடியாக மீரா நடிச்சிருப்பாங்க. பப்புலுவுக்கும் மீராவுக்கும் ஒரு காதல் டூயிட் சாங் ஒன்று இருக்கும். இந்த பாட்டை மட்டும் மறக்கவே முடியாது. இந்த காலகட்டங்கள் வரைக்கும் அந்த பாட்டு செமஹிட்டு. புதுவளையலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு, எந்த காலத்துக்கும் ஒரு மறக்க முடியாத பாட்டு. அதே மாதிரி சாமுண்டி படத்துல சரத்குமாருக்கு தங்கச்சியா வருவாங்கல்ல, அந்த படத்துல கூட ஒரு அருமையான பாட்டு போட்டிருப்பாங்க மீராவுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு அருமையான பாட்டு ஒன்று வரும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டு ஒன்று வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு தான் மின்னுதம்மான்னு. அதுவும் ஒரு அருமையான பாடலாக தான் இருந்தது. அந்த பாட்டு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டானது மட்டும் இல்லை, மீராவோட கதாபாத்திரத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து ரசிகர்களிடையே மீராவை ஒரு நல்ல அடையாளத்தை காட்டின படமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முதல் பயணம், தாட்பூட், தஞ்சாவூர், பொண்ணு வீட்டுக்காரன், வீட்டப்பாரு நாட்டப்பாரு, பரம்பரை, அதே மாதிரி நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ் படத்துல மட்டும் இல்ல, அதே மாதிரி தெலுங்கு படத்துலயும் மலையாள படத்துலயும் மீராவோட ஆதிக்கம்ன்றது நல்லாவே இருந்தது. அவங்க தாய்மொழி மலையாள படத்துல அவங்க லேட்டா தான் அறிமுகமானாங்க. தமிழ் படத்துல எல்லாம் நடிச்சுட்டு போயிட்டு 1993லயோ 94லயோ தான் மலையாள திரைப்படத்துல அவங்க வந்து அறிமுகமானாங்க. நம்ம ஒரு வி சேகர் டைரக்டர் குடும்பப்பாங்கான படங்கள் எடுப்பார்ல, அதே மாதிரி மலையாள திரையுலகில் வந்து பாலச்சந்திர மேனன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்லி ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அவருடைய கதைகளும். அப்படி ஒரு படத்தில் தான், அவரோட படத்தில் தான் மீரா முதல்ல மலையாள திரையுலகுக்கு அறிமுகம் ஆகுறாங்க. அந்த படம் வந்து மலையாளத்தில் சுககரம் அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் அந்த படம் வந்து தமிழில் வரும்போது இப்படிக்கு காதல் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க. அப்போவும் அந்த தமிழ் படத்துலையும் கூட அப்போ மீரா அந்த மலையாள படத்தில் நடித்த அதே கேரக்டரை வந்து தமிழ்லையும் பண்ணாங்க. ஆனால் அந்த ரெண்டு படங்களும் அந்த ரெண்டு மொழியிலையும் வந்து ஒரு சராசரி படமாக தான் ஓடிடுச்சு. மலையாள படத்தில் இவங்க லேட்டாக அறிமுகமான கூட இவங்க மலையாள படத்தில் நடித்த படத்தோட எண்ணிக்கை வந்து நம்ம தமிழ் படத்தில் நடித்த எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த பொண்டாட்டி சொன்ன கேட்கணும்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லை தமிழில், அதே படத்தை வந்து மலையாளத்தில் எடுத்தாங்க. கோட்டப்புறத்தை கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு மலையாளத்தில் எடுத்தாங்க. இதில் ஊம கேரக்டராக நடிச்சிருப்பாங்கல்ல, அதே கேரக்டர் வந்து மலையாளத்தில் மீராவுக்கு அதே கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்சாங்க. அதில் வந்து ஊர்வசி, கல்பனா போன்ற பெரிய பெரிய நடிகைங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா. மலையாள படத்தில் வந்து ஒரு படத்தில் ஹீரோயினியாவே நடிச்சிட்டாங்க. அந்த படம் தான் வந்து மந்திரி மாளிகையில் மனசம்மதம்னு சொல்லிட்டு மீரா வந்து கதாநாயகியாவே நடிச்சு. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா அம்மா ஐயம்மா. அப்புறம் வந்து திலீபுடன் சேர்ந்து வந்து படநாயகன் ஒரு படம், ஸ்ரீராகம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து ஜெயராமுக்கு தங்கச்சியா நடிச்சு. அப்புறம் வந்து மலப்புரம் ஹாஜி மகாநாய ஜோதின்ற ஒரு மலையாள படத்துலையும் மீரா கதாநாயகியாவே நடிச்சாங்க. அதில் சித்திக்கோட சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சரியான பாட்டு ஒன்று இருக்கும், பெண்கிளிய நில்லு கண்கவிதை சொல்லு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வர்ற பாட்டு நல்ல ஒரு ஹிட்டான சாங்காவே அமைஞ்சது. நினைச்ச அளவுக்கு ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியலன்னா கூட இவங்க நிறைய படத்துல நடிச்சாங்க. நிறைய படத்துல நடிச்சாங்கன்னு சொல்றதை விட இவங்க நிறைய பாட்டுல நடிச்சாங்க அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும். 1990 காலகட்டங்களிலிருந்து 2000 காலகட்டங்கள் வரைக்கும் 10 ஆண்டு காலங்கள் நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. அதாவது தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள்னு. 2000 இவங்க கடைசியா நடிச்சிட்டு போன படம் எதுன்னு கேட்டீங்கன்னா மேரா நான் ஜோக்கர்னு மலையாள படம். இந்த படம் தான் அவங்களுடைய சினிமாவிலேயே கடைசி திரைப்படம். அதுக்கப்புறம் ஏன் அவங்க படத்தில் நடிக்கல, எதுக்காக இந்த சினிமாவை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழும். ஏன்னா இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இந்த செகண்ட் ஹீரோயினி கதாபாத்திரங்கள், தங்கச்சி கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள். ஆனால் ஒரு பெரிய கதாநாயகின்னு அவங்க அம்மாவோட கனவை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய நடிகை அப்படின்ற ஒரு இடத்த அவங்களால ரீச் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த கதாநாயகிகளின் தாக்கம். அதாவது ராதிகா, ரேவதி, குஷ்பு, கௌதமின்னு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து ஒரு கதாநாயகியோட அந்த இடத்த பிடிச்சி அதுக்குள்ள நுழையிறதுன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. வருஷங்கள் போக போக வயசும் ஏறிக்கிட்டு போகுதில்ல, வயசு ஏற ஏற தங்கச்சி வேஷங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப வந்து நம்ம காலகாலத்துல இந்த சினிமா துறையை விட்டு ஒதுங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சேவ் பண்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
சினிமாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் கர்நாடகாவில் போயிட்டு அம்மாவும் பொண்ணும் ஸ்டார் மியூசிக் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழுவை ஆரம்பித்து வந்தாங்க அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மீரா துபாயில் போய் செட்டில் ஆனாங்க அப்படியும் ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த 25 வருஷங்கள் 30 வருஷங்கள்னு கடந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் மீரா எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தை குட்டிங்களே இருக்கா அப்படின்ற எந்த ஒரு தகவலும் ஒரு இணையதளங்கள் மூலமாக கூட நடிகை மீரா அவர்களை பற்றியான எந்த ஒரு தகவல்களும் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம மனசால் வேண்டிக்கணுமே தவிர அதை விட நம்மளால் என்ன பண்ண முடியும். தூது வளையலை அரைச்சி தொண்டையில தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா, தூங்காமதான் இழைச்சு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பாவும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை கட்டி தழுவிக்கணும்,